வணக்கம். பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்றைக்கி வந்து நம்ம குடும்பஸ்தன் இந்த திரைப்படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் திரையரங்கில் வெளியாகி குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியை பெற்றிருக்க இந்த திரைப்படம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்மளோட கதை தான். இப்போ நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நமக்கு தெரியாமல் ஒரு வீடியோ கேமரா வச்சு படம் பிடிச்சு அதை வந்து பெரிய ஸ்க்ரீனில் போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? நம்ம வாழ்க்கையில் தினம் தினம் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும். அந்த மாதிரி நம்மள ஒருத்தன் வந்து அவன் படுற கஷ்டம், அதுலேருந்து அவன் எப்படி வெளியில் வர்றான் அப்படிங்கிறத நல்ல விதமான அழுகாட்சியோட சொல்லியிருக்க படம் தான் குடும்பஸ்தன். மணிகண்டன் அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் தான் தரமாக இருக்குது. ஒவ்வொரு படத்துலையும் சரி, குட் நைட் லவ்வர், அதுக்கப்புறம் இதில் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அவ்வளவு பிரமாதமாக இருக்குது. அவ்வளவு அட்டகாசமாக செலக்ட் பண்ணுறாரு. இது அப்படியே அவர் கண்டினியூ பண்ணாருன்னா தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத நட்சத்திரம் ஆகிடுவார். உச்ச நட்சத்திரமாக வேணாம். ஏன்னா நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஒருத்தரை திரையில் பார்க்குறதுங்கிறது விசு பண்ணார். அதுக்கப்புறம் வி சேகர் அவருடைய திரைப்படங்களில் பண்ணார். வரவு எட்டனா செலவு பத்தினா அந்த மாதிரியான விரலுக்கு ஏற்ற விதமாக அந்த மாதிரி படங்களில். அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் பெருசாக அந்த மாதிரி ஒரு காமன் மேனை போர்ட்ரேட் பண்ணுற மாதிரியான படங்கள்லாம் பெருசாக வரல. தனுஷ் நிறைய பண்ணார். யாரடி நீ மோகினியாக இருக்கட்டும், விஐபிஐ, திருச்சிற்றம்பலம், இது எல்லாத்துலேயுமே வந்து நம்மளை பார்க்குற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் அவர் பண்ணியிருந்தார். ஆனால் என்னென்னா அதிலெல்லாம் ஃபைட்லாம் இருக்கும். ஹீரோயிசம் காமிக்கிற ஃபைட்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ரியல் லைஃப்பில் நடக்காது. பட் இந்த திரைப்படத்தில் நான் சொல்கிற விசு படங்களாக இருக்கட்டும், வி சேகர் படங்களாக இருக்கட்டும், அதில் அந்த மாதிரியான ஃபைட்டோ அல்லது வெளிநாட்டில் போய் கனவு காட்சி ஆடுறதோ அதெல்லாம் இருக்காது. இதுலேயும் அதே மாதிரி தான். எந்த விதமான அன்ரியலிஸ்டிக் விஷயங்களும் படத்தில் இல்லை. அதுதான் படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு. படத்தோட டைரக்டர், ஹீரோயின், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே புதுசுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே அதுக்கான எந்த விதமான அறிகுறியுமே இல்லை. எல்லாருமே ஒரு பண்பட்ட தங்களுடைய பங்களிப்பை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவ்வளோ மெச்சூராக எல்லாருமே பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க நக்லைட்ஸோட படம். அவங்க தான் எழுதி இயக்கி கிட்டத்தட்ட தயாரித்து அதுலேருந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய பங்களிப்பை சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அருமையாக நடிச்சிருக்காங்க. அது ஜென்சன்லேருந்து எல்லாருமே. அதே மாதிரி ஆர் சுந்தரராஜன் எல்லாருமே, குரு சோமசுந்தரம் முக்கியமாக. இன்றைக்கி அவருக்கு 2 படங்கள் வந்திருக்கு, பாட்டுன்றது. அப்புறம் இதில் வந்து மனுஷன் அட்டகாசம் பண்ணியிருக்காரு. அவர் சொல்ல வேணாம். எப்போதுமே அவர் எவ்வளோ சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்துவாரோ அதே மாதிரியான ஒரு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஹாஃபு முழுக்க காமெடி, செகண்ட் ஹாஃப் முழுக்க சென்டிமெண்ட், ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க. ரெண்டுமே ஈக்குவலாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து சிரித்து வயிறு வலிக்குது, கண்ணீர் வருது. கண்ணீர் வர அளவுக்கு சிரிப்பு காமிச்சிடுறாங்க. மொத்தத்தையும் விழுந்து சிரிச்சனா ரொம்ப வருஷம் ஆகுது. அது இந்த திரைப்படத்தில் நடந்திருக்கு. செகண்ட் ஹாஃபில் சென்டிமெண்ட்டில் அலை வச்சிடுறாங்க. பட் ஆனால் அது வந்து ரொம்ப கசக்கி புளிஞ்சு நெஞ்சு நக்கிற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப யதார்த்தமாக நம்ம சக மனிதனுக்கு ஒன்று நடக்கும்போது நம்ம எப்படி கவலைப்படுவோம், அந்த மாதிரியான ஒரு கவலையில் அது இருக்குது. அந்த அளவு வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் திருப்பி காமெடியை கொண்டாந்து நல்லாவே முடிச்சிருக்காங்க. ஃபேமிலியோட தியேட்டரில் போய் ஒரு 2.5 மணி நேரம் எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் நல்லா சந்தோஷமாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு திரைப்படம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. தியேட்டரில் ஃபேமிலியோட மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வருஷம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம். நன்றி.